ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி தான் ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த நடிகர் சங்கம் வந்து ரீசெண்டாக வந்து பல 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 புதிய ரூல்ஸை கொண்டு வராங்க. அதில் ஏதோ நடிகர்கள்லாம் வந்து இவ்வளோ ஏதோ காசு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியும் கேட்டிருக்காங்க, தலைவா நீ கொஞ்சம் காசை கட்டுன்னு சொல்லிட்டு. அது எதுக்கு கட்டணும்னு எனக்கு புரியல. ஆனால் அவர் சொன்னார், நான் கட்ட முடியாது போடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னோன்னே இவனுங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் கட்டலைன்னா உங்கள் வேட்டையின் படத்தை நான் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு நடிகர் சங்க தலைவர் விஷால் சொல்லியிருக்காரு. என்னது, ரிலீஸ் பண்ண விட மாட்டியா? ஆமாம், இந்த படத்துக்கு நாங்கள் தடை போடுவோம், விட்ட ரெட் கார்டு கொடுப்பான் போல இருக்கே. தலைவர் இதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படல. அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, நான் கண்டிப்பாக காசு கொடுக்க மாட்டேன் போடா அப்படி சொல்லிட்டாரு. வேட்டையின் படத்தோட ஷூட்டிங்லாம் அழகாக ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. டப்பிங்கும் ரஜினி ஆல்மோஸ்ட் பண்ணி முடிச்சுட்டாரு. அவர் மட்டும் இல்லைங்க, ஃபகத் ஃபாசில், ரித்திகா, இன்னும் பல நடிகர்களும் அவங்க டப்பிங் போர்ஷன் நடித்து முடிச்சுட்டாங்க. ஸோ படம் வந்து ரெடியாக இருக்குங்க. இனிஷியல் அந்த படத்தை பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு நினச்சாங்க. பட் ஆனால் தீபாவளி இல்லைங்க, அதுக்கு முன்னாடி அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது. ஆமாங்க, இந்த கங்குவான்னு படம் ரிலீஸ் ஆக பார்த்தீங்களா, கங்குவா கூட ரிலீஸ் ஆக போகுது. பட் கங்குவா கூட ரிலீஸ் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா பயந்து அவனுங்க லாஸ்ட் மினிட்டில் வெளியே போகலாம், இல்லை கூட ரிலீஸ் பண்ணலாம். அவனுங்க எவ்வளோ கேட்டு பார்த்தாங்க. இந்த ஞானவேல் ராஜா வந்து எவ்வளோ கேட்டு பார்த்தான், தலைவா ரிலீஸ் பண்ணாதீங்க, நாங்கள் சோலோ ரிலீஸ்ன்னு சொன்னேன். பட் நம்ம தலைவர் கேட்கவே இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே அண்ணாத்த படம் தீபாவளி ரிலீஸ் ஆகி சரியாக போகலை. அந்த சென்டிமெண்ட் வேல்யூ இல்லை. இனிமேலேருந்து நான் வந்து தீபாவளிக்கு வர விரும்பலை இந்த படம். அதனால் பூஜா ஹாலிடேஸ் அது மட்டும் இல்லைங்க, இந்த ஹாலிடேஸில் நிறைய நாட்கள் இருக்கும். ஸோ அந்த நாட்கள் இருக்கும்போது வசூலும் அதிகமாக வரும். ஸோ படம் உங்களுக்கு நினச்சி பாருங்கள், ஒரு சைடு அமிதாப் பச்சன், ஒரு சைடு ஃபகத் ஃபாசில், இன்னொன்று சைடு தலைவர், அடடடடடா, இன்னொன்று டேரக்டரும் ஜிபிஎம் ஏகே ஞானவேல். என்ன ஒரு அழகான டேரக்டர். ஸோ படம் அதுக்கப்புறம் நம்ம மியூசிக் நம்ம அனிருத் சொல்லவே தேவையில்ல. தலைவருக்கு போட்டாலே சும்மா கெத்தா, சும்மா அதிர்தில் ஹுக்கும் டைகர் க ஹக்கும். நீங்களே பார்த்தீங்க ஜெயிலர் படத்துலேயே சும்மா பட்டை கிளப்பியிருப்பார். ரஜினியை வந்து அந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து அனிருத்தை அப்படி பாராட்டி அடடடடா சொல்லிட்டு என்ன சொல்கிறது, என் மகன் மாறிடா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ கண்டிப்பாக அனிருத் மியூசிக் இன்னும் சீக்கிரம் வரப்போகுதுங்க. சிங்கிள்லாம் ரிலீஸ் ஆக போகுது. ரஜினி ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருங்க. பட் இதுக்கு நடுவில் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. தலைவர் படத்தை வந்து தடுக்க முடியுமா? ஏற்கனவே பல படங்கள் ஃப்ளாப் ஆகிட்டுருக்கு. இந்த வருஷம் தமிழ் சினிமாவுக்கு வெறும் சொற்ப படங்கள் தாங்க ஹிட் ஆயிருக்கு. ஒரே படம் தான் ஹிட் ஆகிருக்கு. பேர் ஆக்சுவலாக பார்த்தா அந்த படம் என்னென்னு உங்களுக்கே தெரியும். அந்த படத்து பேர் வந்து மகாராஜா. மற்றபடி இந்தியன் டூலாம் பார்த்திங்கன்னா சரியாகவே ஓடலை. நிறைய பெரிய படங்கள் சரியாக ஓடலை. ஸோ ரஜினி இந்த மாதிரி படங்கள் நம்பி தான் தமிழ் சினிமாவே இருக்குது. அதுவும் வேட்டையன்லாம் மிக 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 மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குங்க. படத்தில் தலைவன் வந்து இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் பண்ணுற போல் இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, குறி வச்சா எற விழும், இந்த மாதிரி டைலாக்லாம் ஏற்கனவே ரஜினி ஃபேன்ஸ் கிட்ட பரபரப்பாக பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. என்ன ரசிகர்களே, படம் ஃபஸ்ட் சிங்கிள் ரெடியாக போகுது. அக்டோபர் 10 தலைவர் படம் பார்க்க ரெடினா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த விஷால் என்ன ட்ரை பண்ணாலும் தலைவர் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் கட்ட மாட்டேன் போட்டா தான். எனிவே கைஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கண்ணா, பாய்.